வணக்கம் நண்பர்களே. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அரசியல் விமர்சகர் இதயச்சந்திரன் அவர்களோடு இன்றைய செவ்வி அமைய இருக்கிறது. வணக்கம் இதயச்சந்திரன். வணக்கம் அரஸ். வணக்கம் நேயர்களே. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கின்றோம். மிக மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்றமைக்கு உங்களுக்கு நன்றியோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் ஆரம்பித்தோம். இலங்கையினுடைய அரசியல் பரப்பிலே இம்முறை தமிழர்களுடைய வாக்குகள் மிக அதிகமாக தேசிய கட்சிக்கு இந்த வாக்குகள் விழுந்திருக்கிறது. இதற்கான காரணம் பலவாறாக தெரிவிக்கப்படுகிறது. ஒன்று, மக்கள் தமிழ் அரசியல்வாதிகள் மீதான அதிர்ச்சி. மற்றது, அவர்களுக்கான தேவைகள், பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமை. அடுத்தது, இனவாதம் இல்லாத ஒரு விடயத்தை நான் செய்கின்றேன் என்று அனுரகுமார் திசாநாயக்கா யாழ்ப்பாணத்தில் பேசியது. மூன்றாவது, இந்த காணி விடுவிப்பு மற்றும் இராணுவ முகாம்களை விடுவித்தல் என்கின்ற விஷயம். இந்த விஷயங்கள் மட்டும்தான் காரணமா மக்கள் இவ்வாறு தேசிய கட்சி ஒன்றுக்கு வாக்களித்தது? இந்த தேசிய கட்சி ஒன்றுக்கு வாக்களித்த ஒரு விடயம் மிக ஆச்சரியமான விஷயமும் அல்ல, அதிசயமான விடயமும் அல்ல. ஆனால் நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போன்று கூடுதலான மக்கள் இவர்களுக்கு கிழக்கில் வாக்களித்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தில் ஒரு புள்ளி விவரங்கள் கொஞ்சம் இடிக்கின்றது. அதாவது கூடுதலான வாக்குகள் பிரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இவர்கள் ஒரு 80,000க்கு மேற்பட்ட வாக்குகள் தான் பெற்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 5,50,000 வாக்குகள்ல ஒரு 60-62% தான் விழுந்திருக்கு. அதுக்குள்ளேயும் 80,000 ஒரு கணிசமான அளவுதான். ஆனால் ஏனையவர்கள் பிரிந்து நின்று பெற்ற வாக்குகள் நீங்கள் கூட்டி பார்க்கும்போது அதில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. இவர்கள் இன்னும் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தான் இவர்களுக்கு ஏராளமான வாக்குகள் விழுந்த தகவல் உண்டு. அது நாங்கள் ஒரு சமூக ரீதியாக நாங்கள் அதை பார்க்கக்கூடாது. ஆனால் அப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்கின்றது. அதனால் அதே நேரத்தில் அன்றாவினுடைய மேடை பேச்சு, அந்த பாசையூரில் நடந்த அந்த மேடை பேச்சு கூட ஒரு மாற்றத்தை, அதாவது ஒரு நம்பிக்கை துளிர்விடும் ஒரு போக்கு காணப்பட்டது. மற்றது, இவர்கள் லஞ்சம் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்கின்ற ஒரு பார்வை ஒன்று ஏற்கனவே ஏற்பட்டிருந்தது. தென்னிலங்கையில் அதை பற்றி கூட பேசினார்கள். வடக்கில் அந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக டாக்டர் அர்ஜுனா தான் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தார். அதுவும் ஒரு காரணம் அவர் வெற்றி பெறுவதற்கு. அது எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய அளவில் தேவைப்படும் விஷயம் அல்ல. இவர்கள் ஒரு இடதுசாரிகள் என்று மக்கள் பார்க்கவில்லை. அது இல்லை பிரச்சனை. அதாவது இந்த 15 வருடங்களாக இந்த துன்பப்படும் இந்த மக்களுக்கு ஒரு நிவாரணமோ ஒரு விடிவோ இல்லாமல் தினமும் காணி பிரச்சனை, புத்தர் சிலை பிரச்சனைகள், இப்படியான பல பிரச்சனைகள், அதாவது காணாமல் போவடிக்கப்பட்ட மக்களின் 3000 நாட்களுக்கு மேலான போராட்டங்கள் எல்லாம் ஒரு மக்களுக்கு அப்போதைய ஆட்சியாளர் மீதும் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய சக்திகள் மீதும் ஒரு அதிருப்தி, சலிப்பு வந்த விடயம் உண்மை. அதை நாங்கள் மறுத்துவிட்டு அதை கடந்து செல்வது கடினமான விடயம். இப்ப இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப தமிழ் தேசிய கட்சிகள் என்று கூறப்பட்ட கட்சிகள் படுதோல்வி அடைந்து விட்ட இந்த சூழ்நிலையில் மீண்டும் தமிழரசு கட்சி மீது சவாரி செய்ய இந்த கட்சிகள் நினைக்கின்றன என்று பல பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு ஒற்றுமை, நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்பொழுது தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும், செலவா இருக்கலாம் அல்லது ஏனைய கட்சிகளாக இருக்கலாம். இந்த கட்சிகள் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இணைய வேண்டும் என்ற கோஷங்களை தற்பொழுது முன்வைக்கின்றன. அந்த கோஷங்கள் எடுபடுமா? தற்போது சொல்ல முடியாது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து பலமாக இருந்த போது 22 ஆசனங்கள் அவர்கள் பெற்றார்கள். 2009ஆம் ஆண்டு அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிற்பாடு 2010 கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விலகி சென்றார்கள். அதுக்கு பிறகு ஒன்றொன்றாக கலந்து இறுதியில் செல்வமடைக்கல்நாதன், சித்தார்த்தன் போன்றவர்கள் பிரிந்து சென்று பல கூறுகள் உருவாகியிருந்தது. இந்த மான், சிங்கம், இப்படி கணக்க சைக்கிள், மாம்பழம்
இன்னும் இன்ன பிற பல சின்னங்கள், அதாவது தேர்தல் ஆணையாளர்களால் வழங்கப்படும் சின்னங்கள் அனைத்தும் யாழ்ப்பாணத்தில் காணப்பட்டது. கூடுதலாக கூடுதலாக காணப்பட்டது. அதுவும் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆகவே ஆகவே இப்போது என்னென்று சொன்னால், இந்த இந்த தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்ற விடயம் வரும்போது, மக்கள் ஒற்றுமையை விரும்புகின்றார்கள். மற்றது ஒரு ஒரு உண்மையான விடுதலையை விரும்புகின்றார்கள். அடிப்படை கோட்பாட்டில் உறுதியாக நிற்பவர்களை விரும்புகின்றார்கள். அதே வேளையில் தங்கள் தினசரி வாழ்வாதாரத்தையும் பார்க்கக்கூடிய, அதை சமாந்தரமாக கொண்டு செல்லக்கூடிய உரிமையையும், அதாவது உரிமை என்று சொல்லும் போது பொருளாதார உரிமையும் ஒரு முக்கியமான உரிமை. உணவில்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை மனுஷனுக்கு. உணவுதான் சக்தி. சக்தி இல்லாவிட்டால் மனிதன் இயங்க முடியாது. ஆகவே இந்த அடிப்படை பிரச்சனைகளை கூட இவர்கள் புறந்தள்ளி விட்டுத்தான் இந்த அரசியலை முன்னெடுத்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் இப்போது யோசிக்கின்றார்கள், தாங்கள் இணைந்து மறுபடியும் இணைந்து, அதாவது 2004 ஆண்டு நிலைமைக்கு மறுபடியும் சென்று தங்களுக்குள் இருக்கும் அந்த விமர்சன ரீதியான அணுகுமுறைகளையும் மீட்டெடுத்து, இங்க கன பேருக்கு அந்த விமர்சனம் செய்வது கூட பிடிக்காது, அதில் இருந்து அவர்கள் மீட்டெடுத்து ஒரு புதிய பாதையில் தாங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர்கள் காலம் கடந்து வந்த ஞானோதயம் என்று சொல்ல முடியாது. இப்போ அவர்கள் நிச்சயமா இருக்க வேண்டும். அதாவது சம உரிமை, இனவாதமற்ற அரசு என்கின்ற விடயத்தை என்பிபி தேசிய மக்கள் சக்தி கூறினாலும், அது முழுமையான அந்த நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் வரும் வரைக்கும் அந்த அடிப்படை கோட்பாடுகளையும் உரிமையையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேர்மையான, நியாயமான ஒரு சக்தி தமிழ் மக்கள் மத்தியில் தேவை. ஆனா இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன் சந்திப்பு என்ன விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறது? இதனுடைய அவசரம் என்ன? இப்பொழுது ஏன் சந்திக்கின்றார்கள்? இதுல ஒரு விஷயம், 2 விஷயம் இல்ல, ஒரே விஷயம்தான். அதாவது இந்த அரசாங்கம், அன்றானுடைய அரசாங்கம் அதாவது இந்த தமிழ் பேசும் மக்களில் தமிழ் பேசும் இனத்தினுடைய அரசியல் தீர்வு குறித்த எந்த விடயத்தையும் அவர்கள் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடவில்லை. மேடைகளிலும் கூட அதை பற்றி அவர் பேச இல்லை. அமைச்சர் சந்திரசேகரம் உட்பட அவர் அங்கு வரும்போது, நாங்கள் இங்கே வந்தது மைமுண்டை பற்றியோ அதை பற்றியோ பாகேன் பண்ண வரவில்லை என்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள். ஆனால் தீர்வு திட்டத்தில் இந்த பைமூண்டை விட ஒரு சரியான ஒரு முழுமையான தீர்வை சம உரிமை என்று சொல்லத்தான் பயன்படுத்துகிறார்கள். சம உரிமை தனி மனிதர்களுக்கு இருக்கலாம், ஆனா ஒரு இனம் என்று வரும்போது அதுல பல கூறுகள் இருக்கின்றன. அதை நீங்கள் சம உரிமை என்று ஒற்றை சொல்லுக்குள்ள திணிக்க முடியாது. இப்ப முஸ்லிம் மக்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு மதம் இருக்குது, ஒரு பண்பாடு ஒன்று இருக்கின்றது, மொழி ஒன்றா இருந்தாலும் வேறு. ஆகவே ஒவ்வொரு இனங்களும் தனிப்பட்ட கூறுகள் இருக்கின்றன. ஆகவே அதை அங்கீகாரம் செய்ய வேண்டும். அதை நிராகரித்து கொண்டு எல்லாரும் நாங்கள் சமம், ஒரே சட்டம், ஒரே சாப்பாடு, இந்த பிஜேபி சொல்வது போன்று அப்படிலாம் செய்ய முடியாது. அதாவது ஒரு தேசிய இனத்தின் சுயநிர்ணய உரிமை என்ற விடயத்தை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். இவர்களுடைய தலைவர் ரோஹண விஜயவரா கூட யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு மேடை பேச்சில் நேரடியாக சொல்லியிருக்கின்றார், தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது, ஆனால் பிரிந்து செல்வதை நாங்கள் விரும்பவில்லை என்ற விடயத்தை தங்களுடைய உள்மடக்கிடங்கை அவர்கள் கிடக்கையை சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வளவுதான். இப்ப ரோஹண விஜய வீரவும் அதான் கொள்கை, பிரிந்து தமிழ் மக்கள் தனியாக சமஸ்தியோ அல்லது பிரிந்து போவதற்கான உரிமையை கொடுக்க கூடாது என்பதுதான் அவருடைய கொள்கை. கொடுக்க கூடாது என்று சொல்லல, சுய நிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்கின்றோம், பிரிந்து செல்வதை நாங்கள் விரும்பவில்லை என்ற விடத்தை சொல்லுவோம். அந்த அந்த மேடையில மிக அவரை சொல்லும் போதுதான் அவருக்கு தலையில கல்லறிவு. அதே நேரத்தில் சொல்றார், தான் நிர்வாணமாக இருந்த போது பெலோவின் ஆரம்ப கர்த்தா தங்கத்துறை தான் தனக்கு கிருஷ்ண பரமாத்மா போன்று ஆடைகள் வழங்கினதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் இப்ப இந்த நீங்க சொன்ன இந்த விஷயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள்
அஹ், ஸ்ரீதரனை சந்தித்திருக்கின்றார். அதுக்கு பிற்பாடு செல்வம் அடைக்கலனானை சந்திக்க போவதாக சொல்லுகின்றார். சந்தித்தாரோ தெரியவில்லை. ஆனால் இது ஒரு தனிப்பட்ட சந்திப்புகளாக இருக்கிறதே ஒழிய ஒரு ஒரு அமைப்பு சார்ந்த சந்திப்புகளாக, ஒரு உத்தியோகபூர்வமான சந்திப்புகளாக இன்னும் அமையவில்லை. ஆனால் அவர்கள் இந்த சந்தித்து அப்ப ஒரு விஷயத்த இப்பவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் சொல்றாருன்னு சொன்னால், தமிழ் மக்கள் பேரவையால் முன்மொழியப்பட்ட தீர்வு திட்டத்தை நாங்கள் முன்கொண்டு செல்வோம், எல்லாரும் இணைந்து கொண்டு செல்வோம் என்கின்ற விடயத்தான் அவர் சொல்லுகின்றார். ஆனால் இன்னொரு கேள்வி வருது. ஏன்னா இப்ப அனுரகுமார திசுநாயக்கா ஒரு தீர்வு திட்டம் தயாரிக்கும் பொழுது இந்த விடயத்தை முன்வைப்பதா? ஆமாம், அதாவது அனுரகுமார திசுநாயக்கா ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க போகின்றார் என்கின்ற விடயத்தை இவர்கள் உணர்ந்து கொள்வதால் தங்களுக்குள் ஒரு தீர்வு குறித்த ஒரு உடன்பாட்டை முன்கூட்டியே எட்டிவிட வேண்டும் என்கின்ற ஒரு அவசரம் கூட அதில் இருக்கலாம். ஆனால் இன்னொரு பிரச்சனை என்று சொன்னால், அதற்கு முன்பாக இந்த தீர்வு திட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல் முன்னெடுக்கப்படும் போது அதுக்கான வேட்புமனு தாக்கல் புதிதாக கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சட்ட திருத்தம் கூட அவர்கள் கொண்டு வரப்போவதாக சொல்லுகின்றார்கள். அப்படி வந்தால் இந்த தீர்வு திட்டத்துக்கு முன்பாக, இந்த தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கு முன்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்தால் இந்த பேசிக்கொண்டிருக்கும் இந்த கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஈடுபடுவார்களா என்கின்ற கேள்வியும் இங்கே இருக்கின்றது. இரண்டாவதாக மாகாண சபை தேர்தல் அது பிற்பாடுதான் பரப்புகின்றது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் மாகாண சபை தேர்தலுக்கும் இடையில் அரசியல் தீர்வு திட்டம் முன்வைக்கப்பட்டால் அந்த முன்வைக்கப்பட்ட அரசியல் தீர்வு திட்டத்தில் 13வது திருத்த சட்டம் உள்ளடக்கப்படாமல், மாகாண சபை உள்ளடக்கப்படாமல் வேறு ஒரு புதிய பொறிமுறை ஒன்று முன்வைக்கப்பட்டால் அதை இவர்கள் எவ்வாறு எதிர்நோக்குவார்கள் என்கின்ற விடயத்தையும் இந்த கலந்துரையாடல்களில் இவர்கள் கவனத்தில் கொண்டால் நல்லது. உண்மைதான். இது ஒரு பெரும் குழப்பமான ஒரு சூழ்நிலை. இப்ப முதலாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் தான் வரப்போகிறது. அதில் தமிழ் மக்கள் என்ன தீர்ப்பை கொடுக்க போகின்றார்கள் என்ற ஒரு பெரும் கேள்வி எழுகிறது. ஆனால் பொதுவாகவே அந்தந்த மாவட்டங்களில், அந்தந்த ஊர்களில், அந்தந்த உள்ளூராட்சி சபைகளில் தெரிந்தவர்கள் அல்லது அவர்களுக்கு விருப்பமானவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைப்பதுதான் வழக்கமாக இருந்தது இல்லையா? ஆமா. இப்ப இந்த முறை ஏதாவது மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? மாற்றங்கள் அதாவது இன்னும் அந்த இப்ப தேசிய மக்கள் சக்தியினுடைய வடகிழக்கு மலையத்தில் ஏற்பட்ட அந்த வெற்றி, அந்த அலை அந்த அலையாக கூட இருக்கலாம். அது வடகிழக்குல ஒரு ஒரு அலையும் ஒன்று சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு. ஆனா தென்னிலங்கையில அலை இல்லை. அது அவர்களுடைய அந்த 21 அமைப்புகளுடைய ஒரு கடினமான வேலை திட்டம் தான் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கின்ற ஒரு உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நிச்சயமா. ஏன்னா அவர்கள் கிராம மட்டங்கள்ல வேலை செய்தார்கள். அதான் நாங்க முக்கியமான விஷயம். அதான் இப்ப இவர்கள் கிராம மட்டத்தில் இல்லை. இப்ப பல இடங்களில், வடக்கு கிழக்கில் மலையத்தில் கூட பல இடங்களில், பல கிராமங்களில் இவருடைய கட்சி காரியாலயம் கூட கிடையாது. தேர்தல் காரியாலயங்கள் என்றது தேர்தல் நேரத்தில் மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் மக்கள் சென்று தங்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு மையம் ஒன்று இருக்க வேண்டும். அந்த 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 அதாவது இந்த ஒரு ஜனநாயகமயப்படுத்தல் என்றது அல்லது மக்களை சரியாக நாங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த இந்த ஜனநாயக முறைகள், இந்த மக்கள் ஒன்று சேருவது, தங்களுடைய பிரச்சனை பற்றி பேசுவது என்கின்ற விடயங்கள்லாம் வந்திருக்கும். போராட்ட காலத்தில் இதெல்லாம் ஓரளவு நிகழ்ந்த விடயங்கள் தான். அடுத்த நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தால் சொன்னீங்கள், இந்த அன்றாவோடு தமிழரசு கட்சி பேசின என்ற விடயத்தை பார்த்தால் அது போன உடனே அவர்கள் பல விஷயங்களை பேசியதாக சாணக்கியன் சொல்லுகின்றார். அதாவது வடகிழக்கு இணைப்பு என்றது, சமஷ்டி தீர்வு என்ற விஷயங்கள், அதாவது ஒரு அரசியல் தீர்வு திட்டம் குறித்து பேச முதலே இதுதான் எங்களுக்கு தேவை என்ற விடயத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இப்போது சாணக்கியன் சொல்றார், நாங்கள் சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாமல், தயார்படுத்தல் இல்லாமல் அவரை சென்று சந்தித்து விட்டோணுமோ என்று அங்கலாய்க்கின்றார். ஆகவே நீங்கள் இவ்வளவு அனுபவம் உள்ளவர்கள், 5 வருஷமா நீங்க இருந்திருக்கீங்க, 10 வருஷமா இருந்திருக்கீங்க,
உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவரை போய் சந்திக்கும் போது உங்களுக்கான ஒரு வேலை திட்டம் ஒன்று இருக்க வேணும். அந்த வேலை திட்டம் இல்லாம போய் எங்கள் அதாவது தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் சகல பிரச்சனையும் கொண்டே நேரம் முன்னுக்கு வைக்கிறீங்க. இப்ப அனுபவம் இல்லாத அரசியல் தலைவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிவிட்டோம் என்று தமிழ் மக்கள் இப்பொழுது அங்கலாய்க்கிறார்களா? இல்ல அனுபவம் உள்ளவர்கள் என்ன செய்தாலும் எங்களுக்கு தெரியும் தானே. அனுபவம் உள்ளவர்கள் போய் ஏக்கிய ராஜ்யாவுக்கு தலையாட்டி வந்த வரலாறு எங்களுக்கு இருக்குது. அதாவது மக்கள் சார்ந்து அரசியலை சிந்திப்பது வேறு, தங்களுடைய அரசியல் கட்சி சார்ந்து சுயம் சார்ந்து சுயநலம் சார்ந்து ஒரு அரசியலை சிந்திப்பது வேறு. ஜேவிபியினுடைய இவ்வளவு வெற்றிக்கும் ஒரு முக்கிய காரணம் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசியலை அவள் தென்னிலங்கையில் முன்னெடுத்தபடியா. இப்ப இங்க வடக்கு கிழக்குல அது இல்ல, மக்கள் சார்ந்த அரசியல் இல்ல, கட்சி சார்ந்து. இப்ப தமிழ் கட்சி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் வழக்கு யார் தலைவருங்கின்ற வழக்கு அது கட்சியில் உள்ளவரா அந்த வழக்கு போட்டிருக்காரு, வெளியில இருந்து யாரும் போட இல்லை. அது ஒரு வழக்கு, அது உடைஞ்சு சின்ன பின்னமா போயிருக்கு. ஆகவே ஒரு பிரச்சனைய பேசி தீர்க்கக்கூடிய வல்லமை கூட இவங்கள்ட்ட இல்லாத ஒரு பலவீனமான நிலையில தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் தலைமையில் இருந்திருக்கு. ஆகவே இதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை என்று மக்கள் சலிப்படைந்த ஆள்தான் என்பிபி. வடக்கில் 5 ஆசனங்களும் கிழக்கில் 2 ஆசனங்களையும் அம்பாறையில் நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட 12 ஆசனங்களை அது பெற்றிருக்கின்றது. அவை இப்ப ஒற்றை ஆட்சியா மாகாண சபையா என்ற பிரச்சனை வரும்பொழுது இப்ப ஜேவிபியினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க போகிறது என்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஜேவிபி பொறுத்தவரையில் அவர்கள் இந்திய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர்கள். அதை அவர்கள் மலைய மக்களை விஸ்தரிப்புவாதம் என்று சொல்லுகின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதை தோழர் லயனல் போபகையோடு பேசும்போது கூட அப்படி இல்லை, தாங்கள் இந்திய முதலீடுகள் தங்கள் நாட்டை ஆக்கிரமித்து விடும் என்பதன் அடிப்படையில் அதற்கு எதிரான ஒரு விஸ்தரிப்புவாதம் என்ற சொல்லை பயன்படுத்தும் போது தென்னிலங்கை பேரினவாத சிங்கள சக்திகளும் மலையத்து சில தலைவர்களும் அதை அதை மலைய மக்களுக்கு எதிராக திருப்பி விட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கின்றார். ஆனால் இப்ப டில்வின் சில்வாவினுடைய நிலைப்பாடு ஒன்று, அனுரகுமார திசாநாயக்காவினுடைய நிலைப்பாடு ஒன்று, அப்படியா போய்கொண்டிருக்கிறது நிலைமை? இல்ல, நாங்கள் உலக காலமும் பார்த்து வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், ரணில் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, சஜித் சொன்னா கீழே உள்ள எல்லாரும் ஹரன் விக்ரமசிங்கா, மற்றது ஹர்ஷாடி சில்வா, கபீர் காசிம் எல்லோரும் கேட்பாளர்கள். இதை நாங்கள் பார்த்து எங்களோட மனதில் ஒரு பொது புத்தியா வந்துட்டு, ஒரு கட்சியில 2 பேர் கருத்தை சொல்லும் போது இவர்களுக்குள் முரண்பாடு வந்துவிட்டது. இது ஒரு கூட்டு பொறுப்பு, கூட்டு தலைமை உள்ள ஒரு அமைப்பு. அது அவர்கள் சம்பந்தமான ஒரு தமிழ் மக்கள் மீதான சில விமர்சனங்கள் எங்களுக்கு அவர்கள் மீது இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த கட்சி கட்டமைப்பு, அந்த பொது கட்டமைப்பு, உதாரணமா பாத்தீங்கன்னா 18 சிவில் சமூகங்கள் இருக்குது. என்பிபிக்குள்ள 3 கட்சிகளும் 18 சிவில் சமூகம் இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள், மக்கள் மத்தியில் வேலை செய்திருக்கிறார்கள். எங்கள்டையும் சிவில் சமூகம் இருந்தது, தமிழ் மக்கள் பேரவை என்று உருவாக்கினார், அது உடைஞ்சு போச்சு. அது பிறகு பொது கட்டமைப்பு சொல்லி சிவில் சமூகம் வந்தது. அது அடுத்த தேர்தலோட சங்க யார் கொண்டு போற பிரச்சனை எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஆனா அவர்களுடைய இல்லை. அப்ப சில படிப்பினைகள் இவர்களுக்கு வேணும். ஈகோ என்ற விஷயத்தை விட்டு போட்டு மக்கள் நலன் விடயம் ஒரு வேலை திட்டத்தை, இந்த மக்களுக்கான ஒரு அரசியல் வேலை திட்டத்தை இவர்கள் முன்வைக்க வேண்டும். முதலில் அந்த அரசியல் வேலை திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த சிவில் சமூகமோ பொது கட்டமைப்போ இயங்க வேண்டும். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இம்முறை தேர்தலில் எவ்வகையான ஆதிக்கம் செலுத்தின?
புலம்பெயர் அமைப்புகள் பெரிய ஆதிக்கம் செலுத்த மாதிரி தெரியல. என்னன்னு சொன்னால் ஆஹ், புலம்பெயர் அமைப்புகளோட ஆதிக்கம் ஒரு பலமா இருந்திருந்தால் வடமாகாணத்தில் 5 எம்பி பதவிகள் தேசிய மக்கள் சக்திக்கு சென்றிருக்காது. அதாவது இங்கே உள்ள அமைப்புகள் இந்த மனித உரிமை மீறல், இந்த ஐநா சபை கூடாக இந்த சுயாதீன விசாரணை என்கின்ற விடயத்தில் தான் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது அது ஒரு வகையில் செய்யப்பட வேண்டிய விஷயம்தான். என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில காணாமல் போனவர்கள் தான் என்று சொல்லி அதை அப்படியே விட்டுவிடச் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நாங்கள் விசாரிப்போம், உள்ளுக்குள்ள விசாரிப்போம் என்று சொல்லி. ஆனால் தமிழ் மக்கள் மத்தியில இலங்கையினுடைய நீதித்துறை குறித்த ஒரு அதிருப்தி, அவநம்பிக்கை இருக்கின்றது, நீண்ட காலமா இருக்கின்றது. இப்போது நினைவேந்தல் செய்ய சொல்லி போட்டு இப்ப யாழ்ப்பாணத்துல அந்த நினைவேந்தல் செய்தாக்களும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த காத்தியப்பூ உங்களுக்கு எப்படி வந்தது, இந்த இந்த கதிரைகள் உங்களுக்கு தந்தை யார், இந்த மேசைகளை தந்தை யார் என்று சும்மா அடிப்படை பிரச்சனைகளை கொண்டு இதுவும் ஒரு விதமான அச்சுறுத்தல் தான். ஆக ஒரு பக்கம் அனுமதி கொடுப்பதாக, அதாவது அன்றா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், இந்த நினைவேந்தல் என்ற விடயத்தை நாங்கள் புதுசாக வழங்கவில்லை, 2011ஆம் ஆண்டே இது கொடுக்கப்பட்டு விட்டது, ஆகவே நீங்கள் எங்கள் மீது பழி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிங்கள பேரினவாதிகள் தாக்கும் போது இந்த 2011 என்ற விடயத்தை ஒரு கவசமாக பயன்படுத்தியிருந்தார். ஆனால் உண்மையான ஒரு புரட்சிவாதி இடதுசாரி பயப்படக்கூடாது. இல்ல, அந்த மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறும் உரிமை இருக்கின்றது. எங்களுக்கு எப்படி இருக்குதோ, நாங்கள் எப்படி நவம்பர் மாதம் இறந்த ஜேவிபி மாவீரர்களுக்காக நினைவு கூறுறோமோ அதே உரிமை அவர்களுக்கும் இருக்கின்றது. இந்த அரச கட்டமைப்பு விடுதலை புலிகளை பயங்கரவாதி என்று சொன்னாலும் தமிழ் மக்கள் அவர்களை பயங்கரவாதி என்று சொல்லவில்லை. இதுதான் அந்த முரண்பாடு. ஒரு இணக்கம் எப்போது ஏற்படும் என்று சொன்னால் 2 பேருடைய உரிமையையும் 2 பேரும் ஏற்றுக்கொள்ளும் போதுதான். சம உரிமை என்றால் தான் அடிப்படையில தான். இப்ப தேர்தலுக்காக இப்ப சிங்கள மக்களுடைய வாக்குகளை பாதுகாப்பதற்காக அனுரகுமார திசாநாயக்கா தமிழர்களுடைய உரிமை தொடர்பாக வாய் திறக்கவில்லை என்றொரு விஷயம் இருக்குது. விஷயத்தை சொல்கின்றார்கள், பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள். அது சரியா? இன்னும் 2 தேர்தல் இருக்கு. அப்ப எப்ப இவர் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இந்த விஷயங்களுக்கு எப்பொழுது அவர் மனம் திறந்து பேச போகிறார் என்ற கேள்வி இருக்கு. இல்ல, இவர் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அந்த தேசிய மக்கள் சக்தி எதிர்கொள்ளும் சவால்கள் மற்ற கட்சிகளை விட மிகப்பெரியது, அளப்பெரியது. இந்த நினைவேந்தலை நீங்கள் செய்யலாம் என்ற விடயத்தை இவர்கள் சொன்னபோது சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச, மற்ற இன்னொரு அடிக்கடி உதயகமன் தாமிர திசாநாயக்காட மகன் இப்படி போன்றவர்கள் அப்பனை புலிகள் கொண்டு விட்டதால் நான் பழி வாங்குவேன் என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் நாங்கள் அவர்கிட்ட கேட்கலாம், அப்ப யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தது உங்க அப்பனா வேறு யாருமான்னு கேள்வி நாங்கள் கேட்கலாம். கேள்விகள் இருக்குது, கூடுதல் கேள்விகள் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இப்ப நினைவேந்தல் என்ற பிரச்சனை வரும்போது இவர்கள் கத்துவார்கள். அப்ப ஜேவிபிக்கு ஒரு பிரச்சனை சொன்னா அண்மை காலமா நீங்க பார்க்கலாம், ஜேவிபி ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கொண்டு 2 வார்த்தை. ஒன்று சம உரிமை, அதை பற்றி நாங்கள் பேசிட்டோம். இனவாதம் கூடாது என்று சொன்னால் இந்த சிங்கள மக்கள் மத்தியில் இருந்து வரும் இனவாதத்தை தடுப்பதற்காக அவர்கள் திரும்ப திரும்ப சொல்ற, அது நாடாளுமன்றத்திலும் கூட எல்லா இடம் சொல்ற ஒரு விஷயம் அதுதான். ஆனால் ஜேவிபியில் உள்ள சில உறுப்பினர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதம் என்பதற்கு பதிலாக தமிழ் பேரினவாதம் என்ற சொல்ல பயன்படுத்தி வேறொரு இந்த பிரச்சனையை வேறொரு திசைக்கு கொண்டு செல்லும் ஒரு துர்ப்பாக்கிய நிலை கூட காணப்படுகின்றது. ஆகவே இந்த இன மோதலை மறுபடியும் தூண்டினால்தான் தென்னிலங்கையில் இருக்கும் தோல்வி அடைந்த தோற்கடிக்கப்பட்ட தென்னிலங்கை சக்திகள் மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. ஆகவே முந்தி நீங்கள் ஒரு விஷயம், ஒரு வேடிக்கையான விஷயம்தான், தேர்தல் நடக்கும் போது, இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் போது ஒரு விஷயம் சொல்வார்கள். சுமந்திரனும் சம்பந்தரும் சொல்லுவார். என்னன்னு சொன்னால்,
நாங்கள் சஜித்துக்கு ஆதரவளிக்கிறது நாங்கள் ஒரு நிபந்தனை இல்லாமல் தான் நாங்கள் ஆதரவளிக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் நிபந்தனையை போட்டால் சிங்கள மக்கள் அஜித்தை ஆதரிக்க மாட்டார்கள், ரணிலை ஆதரிக்க மாட்டார்கள். ஆகவே நாங்கள் நிபந்தனை இல்லாமல் தான் செய்வோம். இது ஒரு விதமான அரசியல் சந்தர்ப்பவாதம் என்றது. ஆனால் இதே மனோ கணேசன் தான் நிபந்தனையோடு சஜித்தோடு கூட்டு சேர்ந்தார். அப்ப அந்த அந்த நிபந்தனையிட்டு சிங்கள மக்கள் இனவாதம் பேசல. அப்ப இதே மாதிரிதான் நீங்க இங்கால பார்த்தால், இப்ப நாங்கள் ஏதாவது கொடுக்க போய் நாங்கள் ஏதாவது தமிழ் மக்களுக்கு பேச போனால் அங்க சிங்கள இனவாதம் மேல வந்துடும். ஆகவே நாங்கள் இப்ப கதைக்க இயலாது என்ற ஒரு 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 போக்க என்பிபி காட்டிக்கொண்டிருக்கு. அது தவறு, அது தவறு. அதனால் அதை நீங்கள் சரியாக அந்த ஒரு செயல்ல காட்டும் வரைக்கும் இந்த முழுமையான நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து வருவது சாத்தியம் இல்லை. இப்போ இந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை, கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரிட்டிஷ் பிரஜை கைது செய்யப்பட்டதற்கு பிறகு மற்றது நீங்கள் சொன்னது போல மாவீரர் தினம் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள், கார்த்திகை பூ இங்கிருந்து வந்தது, கதிரையார் கொடுத்தது என்ற விசாரணைகள் எல்லாம் பழைய பழைய கோட்டாபய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க ஒரு சின்ன ஒரு இறுக்கத்தை தளர்த்திய ஒருவராக தெரிகின்றார். அதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ஷ காலத்துல இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதாக தெரிகிறது. அது தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்துமா? இல்ல, மஹிந்த ராஜபக்ச காலம் திருப்பி வராதுன்னு சொன்னால் இந்த நாட்டின் பொருளாதார முதல பாதாளத்தில் கொண்ட சீரழிவுக்கு காரணமே அவர்கள் என்ற விஷயம் வருது. ஆக அவர்கள் என்னதான் இனவாதம் பேசினாலும் திரும்பி அந்த சிங்கள மக்கள் மத்தியில் ஆதரவை திரட்ட முடியாது. என்று சொன்னால் நீங்கள் அடிக்கலாம், இடிக்கலாம், ஆனா வயிற்றுல அடிச்சா அதை வாழ்க்கையில மறக்க மாட்டாங்க. மக்களோட அடிப்படை பிரச்சனை வாழ்வாதாரம் அங்கான் இருக்கு, வயிற்றுலான் இருக்கு வாழ்வாதாரம், வேற ஒன்றும் இல்லை, அடிப்படை. அது இவர்கள் என்னதான் பேசினாலும் அது ஒரு கஷ்டமான விஷயம் அவர்களுக்கு. ஆனால் இந்த முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால் படு மோசமாக வீழ்ச்சியடைந்த இந்த பொருளாதாரத்தை நிமித்தும் வரைக்கும் சில இவர்களுக்கு 2/3 இருந்தாலும் 3/2 பலம் இருந்தாலும், என்னதான் ஒரு அதிகார பலம் இருந்தாலும் கூட இந்த பொருளாதார பலத்தை ஒரு நிமிர்வை எட்டும் வரைக்கும் இவர்களால் பெரிய அரசியல் முடிவுகளை எடுக்க முடியாது. அது ஒரு ஆபத்தாகத்தான் முடியும். அது கிட்டத்தட்ட பேக்ஃபயர் பண்ணும், திருப்பி அடிக்கும், அது பூமராங் மாதிரி. இப்பொழுது இந்திய விஸ்தரிப்பு வாதம் தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஓகே, அனல் மின் நிலையமோ அல்லது காற்றால விஷயங்களோ, இப்ப பங்களாதேஷுக்கு நடந்த ஒரு ஆபத்து இருக்குது. பங்களாதேஷுக்கு இவர்கள் மின்சாரம் கொடுத்தார்கள், ஆனால் திருப்பி அவர்களால் காசு கட்ட முடியவில்லை. மின்சாரத்தை எந்த நேரமும் நிப்பாட்ட முடியும், அவர்களுக்கு நிறுத்த முடியும், ஒரு நாட்டையே இருளில் மூழ்க வைக்க முடியும். சரிதானே? அப்ப ஏன் நாங்கள் இந்தியாவோடு ஒப்பந்தம் செய்து அடிப்படை மின்சார தேவையை நாங்கள் ஏன் இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி சரிதான். இப்ப நீங்கள் உள்ளூர் அரசியல்ல இருந்து பிராந்திய அரசியலுக்கு வாரீங்க. அது எனக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட், நல்ல விஷயம். இல்ல என்னன்னு சொன்னால் இந்த எனர்ஜி செக்யூரிட்டி என்று சொல்வார்கள். எரிசக்தி பாதுகாப்பு ஒரு நாட்டுக்கு முக்கியமானது, ஒரு அரசுக்கு, ஒரு அதிகாரத்துக்கு மிக முக்கியமான விஷயம். தொலைத்தொடர்பு, மற்றது இந்த எரிசக்தி பாதுகாப்பு, இதெல்லாம் மற்ற உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி என்ற விஷயம் மிக முக்கியமானது. இந்த மூணும் மிக முக்கியமானது. இதுல நீங்க சொல்ற எரிசக்தி என்ற விஷயம் இதை ஒரு கோஆபரேட்டினுடைய கையில் கொடுத்தால், ஒரு பெட்ரோலியம் என்ற விடயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த திருவண்ணாமலை சீனன்கூடாவில் இருக்க பெட்ரோலியம் இந்த கிணறுல ஒரு 65% அரசாங்கத்தோட சேர்ந்தான் இருக்கு. ஜாயிண்ட் வெஞ்சர். பைலட் பிரேம்நாத் என்ற படம் எடுத்த மாதிரி தான் இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து இந்த இன்னையில இருக்குது. சில விஷயங்கள்ல அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு 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 கூட்டு பொறுப்பு ஒன்று அதுல இருக்குது. அப்ப இவையில என்ன யோசிக்கணும்னு சொன்னால், சீபா என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் அடிக்கடி நாங்கள் முந்தி பேசினாங்க, கம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சொல்லி முழுமையான இருதரப்பு பொருளாதார ஒரு உடன்படிக்கை ஒன்று செய்யணும்னு சொல்லி நீண்ட காலமா ஆசைப்பட்டது. அது நடக்க இல்லை, மஹிந்த காலத்தில நடக்க இல்லை. ஜிஎல்பிஎஸ்க்குள்ளாலே முயற்சி பண்ணி பார்த்தாங்க, முடியல.
இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு செக்டரா பிடிக்கிறார். அதாவது துறைமுகத்தை முதல்ல கேப்சர் பண்றாரு. அப்ப இவைகள் கிழக்கு துறைமுகத்தை, கொழும்பின் கிழக்கு கொள்கலன் துறைமுகத்தை கேட்டது சரி வரையில. அவங்க மேற்கு கொடுத்தாங்க. இப்ப மேற்கு கொடுத்தா அது அடியில இருந்து ஆரம்பிக்கணும், அத்திவாரத்துல இருந்து ஆரம்பிக்கணும், காசு கூட. அப்போ அதானி என்ன செய்தாருன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய ஒரு பெரிய நிறுவனத்திட்ட அவங்க எல்லாம் உடன் 450 மில்லியனுக்கு உடன்பட்டு அண்மையில பெரிய பிரச்சனை இல்லாம லஞ்சம் கொடுத்தார் என்று சொல்லி அதெல்லாம் உடைஞ்சிச்சு. இப்ப அந்த வேலை திட்டத்துக்கும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி இந்த வேலை திட்டத்துக்கும் இந்த அமெரிக்கா கம்பெனி தான் கொடுக்கறது இருந்தது. அப்ப ஒரு என்பிபி ஒரு ஆளோட பேசும்போது கூட சொன்னேன், நீங்க கணக்க முரண்பட தேவையில்லை, இந்தியாவோட முரண்பட தேவையில்லை, இந்தியாவே தன் வழியை இதை விட்டு போவோம் என்றால் காசு இல்லை. இந்த எனர்ஜி செக்யூரிட்டி என்ற விஷயம் இன்னொரு உலக கோஆபரேட் கையிலேயோ இன்னொரு நாட்டின் கையிலேயோ கொடுப்பது அந்த நாட்டின் இறைமைக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்ற விளையும் உண்மை. என்றால் இது நீங்க சொன்ன மாதிரி கரண்ட கட் பண்ணி விட்டால் நாடு இருளில் மூலம், நாடு மட்டும் இல்லை, முக்கியமாக தொழிற்சாலைகள் மூலம் வைத்தியசாலைகள் இயங்காமல் போகும். இப்படி பல விஷயங்கள், அது மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கே ஒரு ஆபத்தான சூழ்நிலையை அது உருவாக்கிவிடும். ஆகவே இது ஒரு சிக்கலான விஷயம். இந்த விடயத்தில் அவர்கள் மிக கவனமாக இருப்பார்கள். ஆனால் அந்த சீபா போன்று இந்த முக்கியமான துறைகளை தங்களுடைய உள்ளூர் முதலாளிகளின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்தியா எல்லாவித முயற்சியும் இன்னமும் செய்து கொண்டிருக்கின்றது. மிக நன்றி இதயச்சந்திரன், அரசியல் விமர்சகர். நாங்கள் இன்று முதலாவது மிக நீண்ட நாளைக்கு பிறகு சந்தித்தோம். மற்றும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.